இன்னைக்கு ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆடுறாங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேவரட் டீம் வந்து எதுவும் கமெண்ட் பண்ணுங்க. எந்த டீம் ஐபிஎல் கப் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு எல்எஸ்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஏன்னா எல்எஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே தோத்துட்டாங்க. அவங்க ஒன்றும் பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பாயிண்ட்ஸ் பிடிக்கவே இல்லை. எல்எஸ்டி வந்து இது கண்டிப்பாக முக்கியமான மேட்சாக இருக்கும் எல்எஸ்டிக்கு. எல்எஸ்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட தோத்துட்டாங்க. அதனால் எல்எஸ்டிக்கு வந்து இது முக்கியமான மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து கேஎல் ராகுலும் நிக்லஸ் புரானும் தான் நல்லா விளாண்டாங்க. வேறு யாருமே நல்லா விளாடலை. அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது எல்எஸ்டி ஜெயிக்கணுன்ட்டு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க லக்னோவில் ஆடுறாங்க. அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி எல்எஸ்டி வந்து ஜெயிக்கணும். ஜெயிச்சே ஆகிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எடுத்தால் தான் அடுத்தடுத்த மேட்சுகளில் வந்து ரொம்ப முக்கியமாக வரும். மேட்ச் பாயிண்ட்ஸ்னு ஈஸியாக எடுக்க முடியும். அதனால் இன்றைக்கி எல்எஸ்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. டிகாக் வந்து உண்மையிலேயே வந்து இன்னும் ஷைன் பண்ணணும். இல்லைனா கயல் மைல்ஸ் இருக்கார். அவர் வெஸ்ட் இண்டீஸ் ஓப்பனர் வந்துடுவார். அதனால் டிகாக் வந்து நீ கண்டிப்பாக ஃபயர் பண்ணணும். ஃபயர் பண்ணியே ஆகணும். போன மேட்ச் உயிர் கொடுத்து விளாண்டது வந்து அவங்க கேப்டன் கேஎல் ராகுல் தான் உயிர் கொடுத்து விளாண்டாரு. டீமை நல்லா வழி நடத்திட்டு போனார். அவரும் நீங்கள் நல்லா விளாடணும். டேவிட் படிக்கல் போன வாட்டி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் விளாண்டவர். இந்த வாட்டி ட்ரேட் பண்ணி வந்து இதுக்கு வந்திருக்காரு எல்எஸ்டிக்கு. அவரும் நல்லா விளாடணும். எல்எஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆயுஷ் பதோடி அவர் ஹிட்ரு. அவர் பரவாயில்ல. அவரும் நல்லா விளாடணும். தீபக் கூட வந்து நல்லா தான் ஆடிருக்காரு. நிக்லஸ் புரான் தாங்க ஃபயர் ரேட்டிங் ஆடிருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. அதுவும் இந்த மேட்ச் அந்த ஃபயர் ரேட்டிங் அவரும் கண்டினியூ பண்ணி அவரும் நல்லா கொண்டு போனால் தான் மேட்ச் நல்லாயிருக்கும். மார்க்கஸ் ஸ்டானிஸை என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. மார்க்கஸ் ஸ்டானிஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவரும் பரவாயில்ல. அவரும் நல்லா பேட்டிங்கும் போடணும், பவுலிங் போடல ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். பவுலிங்கும் நல்லா போடணும் அவர். அது வந்து அவங்க பவுலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா மோனிஷ் கான் அவர் தான் 45 ரன் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. நவீன் உல்லக் அவரும் 41 ரன் கொடுத்துருக்காரு. நல்லா பவுலிங் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் குணால் பாண்டியா தான். குணால் பாண்டியாவுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி யாஷ் தாக்கூரும் நிறைய ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு வந்து யாருக்குன்னா எல்எஸ்டிக்கு தான். அதே மாதிரி வந்து பஞ்சாப்பையும் நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது. சாதாரண டீம் கிடையாது பஞ்சாப்பும் நல்ல பேட்டிங் ஆர்டர் தான் இருக்குது. ஏன் பஞ்சாப் வந்து 2வது மேட்ச் வந்து பெங்களூர்கிட்ட தான் தோத்தாங்க. பஞ்சாப் டீமை பற்றி நம்ம என்ன சொல்கிறது. ஷிகர் தவன் மட்டும்தான் உயிரை கொடுத்து ஆடுறாரு பஞ்சாப்க்கு. ஏன்னா உங்களோட இன்னும் வந்து ஃபயர் ஆக மாட்டேங்கிறார் ஜானி பெஸ்டோன்னு. 2வது மேட்ச்சும் வந்து அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். ஷிகர் தவன் உயிரை கொடுத்து விளாட்றாரு. ஷிகர் தவன் ஒரு ஆள் மட்டுமே விளாண்டா நல்லா பண்ண முடியுமா? நிதேஷ் சர்மாவும் நல்லா விளாடணும். லிம் லிவிங்ஸ்டனும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அடித்தார். செகண்ட் மேட்ச் அடிக்க முடியல அவரால். அதனால் பஞ்சாப் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா விளாண்டு டீமை கொண்டு வரணும். ரபாடா நல்லா பவுலிங் போடுறாரு. ஹர்ஷிப் சிங்கும் நல்லா பவுலிங் போடுறாரு. அந்த அர்பித் பரார் சிங் அந்த பஞ்சாப் அவரும் நல்லா பவுலிங் போடுறாரு. அக்ஷர் பட்டேல் வந்து இன்னும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கார். அக்ஷர் பட்டேல் வந்து அந்த எக்ஸ்பென்சிவ்லேருந்து வரணும். ராகுல் சகரும் நல்லா பவுலிங் போடுறாரு. அதனால் இன்றைக்கி மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி மேட்ச் வந்து லக்னோவில் நடக்கிறதுனால லக்னோவில் கண்டிப்பாக விளாடணும். லக்னோ தான் கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் செமாரி ஜோசப் விளையாட வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. செமாரி ஜோசப் விளாண்டாருன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஆனால் லக்னோவில் வந்து பேஸ் அண்ட் பவுன்ஸ் விக்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து செமாரி ஜோசப் கண்டிப்பாக விளாடுவார். செமாரி ஜோசப் கண்டிப்பாக போட்டு இன்றைக்கி பஞ்சாப் காலி பண்ணிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய தாட் படி லக்னோவுக்கு வந்து செமாரி ஜோசப் விளாண்டாருன்னா நல்லா ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி லக்னோவுக்கு வந்து செமாரி ஜோசப் விளாடுவார். இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் படி யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ வர்சஸ் பஞ்சாபில் லக்னோ தான் வின் பண்ணும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அடுத்து வந்து நேற்று வந்து ஒரு ரைவரி நடந்துச்சு கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. அதில் ஆர்சிபி வந்து தோத்துட்டாங்க. கேகேஆர் வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. விராட் கோலி மட்டும்தாங்க ஒரு பிளேயர் உயிரை கொடுத்து விளாட்றாரு ஆர்சிபிக்கு. இப்படின்னா ஆர்சிபி விளாண்டாங்கன்னா ஈசா கப் நம்மதே கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு மனுஷன் விராட் கோலி மட்டும் உயிரை கொடுத்து விளாண்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். அவங்களுக்கு யாருமே பேட்டிங் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேக்ஸ்வெலுக்கு 2 கேட்ச் விட்டாங்க. அந்த 2 கேட்சும் விட்டும் அவர் அடிக்கலை மேக்ஸ்வெல். அவர் இது டூப்ளஸியும் ஃபயர் ஆக மாட்டேங்கிறாரு. அப்புறமேட்டு வந்து
லோக்கல் டேலண்ட்ஸ் யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்கங்க. அந்த ரஜத் பண்டிட்டாரும் அடிக்கலை, கேமரான் கிரீன் அவரும் அடிக்கலை. ஒரே ஒரு மனுஷன் விராட் கோலி எவ்வளோ தான் ஃபைட் பண்ணுவார் அந்த டீமுக்காண்டி? அவர் எவ்வளோ தான் உயிரை கொடுத்து விளாட முடியும் சொல்லுங்கள்? அவர் ஆர்சிபி இந்த டீமை பவுலிங் அட்டாக்னா வச்சுக்கிட்டுன்னா இப்போது ஜெயிக்குவீங்கன்னா நினைக்காதீங்க. இப்போ வந்து எடுத்துட்டாரு நேற்று சுனில் நாராயண், சிமாரி ஜோசப், இவர் அசாரி ஜோசப்னா வெளுத்து எடுத்துட்டாரு சுனில் நாராயண். இந்த டீமை வச்சுட்டுனா ஆர்சிபி வந்து டாப் 4 டாப் டாப் 6, 7, 8 தான் முடிப்பாங்க போல இந்த பவுலிங் அட்டாக்னா. சிராஜ்னா என்னதான் பவுலிங் போடுறதுன்னு தெரியல. யாஸ்டால் வந்து போன வாட்டி குஜராத்தில் டைட்டன்ஸில் தான் அடித்தாங்க, கொல்கத்தா தான் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஆர்சிபி எடுத்தாங்க. ஆர்சிபிலையும் பவுலிங் போட்டு வந்து கொல்கத்தா அடிக்கிறாங்க. கொல்கட்டாவில் தான் போனாட்டி குஜராத் டைட்டன்ஸ் இது விளையாடும் போது கொல்கட்டாவுக்கு எகென்ஸ்டாக விளையாடும் போது தான் யாஸ்டாவில் வெளுத்தாங்க. அதனால தான் குஜராத் டைட்டன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க யாஸ்டாவில். அவர் பெங்களூர் எடுத்தாங்க. பெங்களூர் இந்த வாட்டி கொல்கட்டாவுக்கு பெங்களூர் கொல்கட்டா விளையாடும் போது பெங்களூர் டீம் யாஸ்டால் பவுலிங் போடுறாரு, அப்பயும் அவரை வெளுக்கிறாங்க. யாஸ்டால் வேறு ஒரு கேட்ச் வேறு விட்டார். விராட் கோலி ஒரு மனுஷனால் அந்த டீமை கொண்டு போக முடியாது. இப்படியே விளாண்டாங்கன்னா அந்த டீம் வந்து ஆர்சிபி வந்து ஈஷா கப் நம்மதே கிடையவே கிடையாதுங்க. சாரி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு. இன்னும் ஆர்சிபி வந்து பவுலிங் அட்டாக் இது வேஸ்ட்டு. வேறு பவுலிங் அட்டாக் தான் செட் பண்ணணும். இந்த பவுலிங் அட்டாக் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஆர்சிபி. விராட் கோலி ஒரு மனுஷனாலலாம் டீமை ஜெயிக்கணும் வைக்கணும்னா முடியாது. அவர் ஏதாச்சும் நேற்று ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டீம் ஸ்கோர் வந்து 200 போயிருக்கும். பார்ப்போம் என்ன தான் ஆர்சிபி பண்ண போகிறாங்க வர மேட்சஸில்.